ஐடிபிஐயிலிருந்து 1100 ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாம் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோவில் சொல்கிறத விட தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 12 ஏப்ரல் இந்த டேட்டில் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமோடு சேர்ந்து ஜேஏஎம்மோட சேர்ந்து ஏஎம்முக்கும் ஒரு 200 வேகன்சிஸ் வரப்போகுது. அது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும். 2 எக்ஸாமும் ஒரே நாளில் தான் நடக்குது. அண்ட் இதை தாண்டி என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா 6 ஜூன் 6 உங்களுக்கு எகைன் இதே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஜேஏஎம்க்கு மட்டும். ஓகேங்களா? அண்ட் எகைன் ஜூலை 5 இதே ஜேஐஎம் ரோல், பட் அது பிஜிடிபிஎஃப்கான எக்ஸாம். நல்லா பாருங்கள், 12 ஏப்ரல் ஒரு எக்ஸாம், 6 ஜூன் ஒரு எக்ஸாம், 5 ஜூலை ஒரு எக்ஸாம். ஸோ 3 டைம் இதே ரோலுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு பிஜிடிபிஎஃப், அது நீங்கள் காலேஜில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி செப்பரேட்டாக வேறு வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டு, இந்த எக்ஸாம் என்ன லெவலில் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எழுதி முடிச்சிங்க இல்லையா, ஆர்ஆர்பி கிளர்க்குடைய மெயின்ஸ். ஸோ எக்ஸாக்டாக ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலில் தான் இந்த எக்ஸாம் இருக்கும். இப்போ நம்ம ஆர்பி அசிஸ்டண்ட்டுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த எக்ஸாம் மெயின்ஸ் என்ன லெவலோ ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இந்த எக்ஸாமும் இருக்கும். ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் இல்லை. இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான். சார் ஐடிபிஐ ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. இதுலேயும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்குது. இது பேட்டர்னே ஒரு வித்தியாசமான பேட்டர்னாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா 60 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ரீசனிங்லேருந்து. ஆனால் அதில் ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின் டிஏ உள்ளே வந்துடும். ரீசனிங் மட்டும்தான் இருக்கணும். இதில் டிஏயும் உள்ளே ஆட் பண்ணிடுவாங்க. ஒரு 40 நிமிஷம் உங்களுக்கு டைமிங் இருக்கும். அதே மாதிரி அப்போ ஆப்டிடியூடில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். ஆப்டிடியூடில் ஸ்பீட் மேக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போலாம் அதில் கொஞ்சம் ஹை லெவலில் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரியஸ், ராங் நம்பர், அதோடு சேர்ந்து உங்களுக்கு அர்த்தமெட்டிக் கொஸ்டின்ஸ் வந்துடும். 40 கொஸ்டின் 35 நிமிஷம். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு இங்கிலீஷ் செக்ஷன் 20 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 40 கொஸ்டின் 40 மார்க். ஓகேங்களா? அப்போ கம்ப்யூட்டருக்குன்னு தனி செக்ஷன் இதில் இருக்க போகுதா அப்படின்னு கேட்டால், எப்படி ரீசனிங் எபிலிட்டியில் உங்களுக்கு டிஐ உள்ளே வருமோ அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்லையும் உங்களுக்கு உள்ள கம்ப்யூட்டர் வரும். அதே மாதிரி 15லேருந்து 20 கொஸ்டின் இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு. ஸோ தனியாக நாங்கள் எதனா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்கிறோமாங்க சார் அப்படின்னு கேட்டால், ஆர்ஆர்பி கிளர்க்கு படிக்கிறீங்க இல்லையா, ஆர்பி அசிஸ்டண்ட்டுக்கு படிக்கிறீங்க இல்லையா, அதே சோர்ஸ் அதே கண்டென்ட் தான் உள்ளே கேட்குறாங்க. ஒரு டைம் நான் 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க நான் எழுதும்போது, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது ஓகேங்களா, செக்ஷனல் டைமிங் கூட கிடையாது. அதில் நான் 14 கொஸ்டின் கரெக்டாக போட்டு வந்தேன். ஓகேங்களா? எதில் படித்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் அரியண்டில் படித்து வச்சுருந்தேன், அடா கேப்ஸ்லாம் படித்து வச்சுருந்தேன். இந்த கரியர்ஸ் லெவலில் ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அந்த ஆர்டிக்கலை நான் பார்த்துட்டு போனேன். கரெக்டாக அது அந்த மாதிரி தான் அவங்க இருந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த சோர்ஸில் படித்தாலும் சரி, ஓரளவுக்கு எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்குன்னு எந்த கேப்ஸில் எடுத்து படித்தாலும் ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடும். அதோடு சேர்ந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, பேங்கிங் அவேர்னஸ் இருக்குது. ஸோ பேங்கிங் ரிலேட்டடான அந்த சமயத்தில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த சுகன்யா சம்ரிதி ஸ்கீம், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் இருக்கு இல்லையா, பிபிஎஃப், இதெல்லாம் சேர்ந்து இதில் எது ஸ்மால் சேவிங் ஸ்கீம்னு கேட்டிருந்தாங்க. ஆல் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் கூட கேட்குறாங்க. நீங்கள் முடிஞ்சால் அது கூட அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட 2 or 3 கொஸ்டின்ஸ் வரும், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, மார்ச் 8ஆம் தேதி இதோடைய டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 60 கொஸ்டின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் டிஐ கலந்த மாதிரியும், 40 கொஸ்டின் டிஐ தவிர மற்ற அதே ஆர்ஆர்பி கிளர்க்கில் கேட்கக்கூடிய மெயின்ஸ் பேட்டர்ன் 40 கொஸ்டின் தான். அதில் டிஐ மட்டும் விட்டுருங்க. அர்த்தமெட்டிக்குடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் செக்ஷனில் 40 கொஸ்டின் 40 மார்க் 20 நிமிஷம் தான். கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்ந்து ஒரு 15 கம்ப்யூட்டர் அவேர்னஸ் உள்ளே வந்துடும். ஓகேங்களா? 60 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் கம்ப்யூட்டர் சேர்ந்து 60 கொஸ்டின் ரீசனிங்க்கு, ஆப்டிக்கு 20, 40, இங்கிலீஷ்க்கு ஒரு 40, மொத்தம் 200 மார்க்கு, 2 மணி நேரம் எக்ஸாமு. நீங்கள் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸோ ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸ் லெவலில் இருக்கும். இந்த எக்ஸாம் படிச்சிங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரணம் எப்படின்னா,
ஆர்பி ஆர்பி அசிஸ்டன்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ப்ரிலிம்ஸ் சுமாராக தான் பண்ணியிருக்கீங்க. மெயின்ஸுக்கு படிக்கலாமா வேண்டாமான்ற குழப்பம் இருக்கும். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது ஒருவேளை நீங்கள் ஆர்பி அசிஸ்டன்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மெயின்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸி லெவலில் தான், அதாவது மெயின்ஸ் அளவுக்கு கொடூரமாக இருக்காது. ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் மாதிரி மாடரேட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மெயின்ஸ் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்காகவும் நாங்கள் நம்மளுடைய மெயின்ஸ் பேட்சில் கொண்டு போவோம். அதாவது ஆர்பி அசிஸ்டண்ட்டு கொண்டு போகிறோம். அதுவும் இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ வீடியோஸ் ரெகுலராக இப்போ டெய்லி கொடுத்துட்ருக்கோம். ரீசனிங்க்கு சரி, ஆப்டிக்கு வீக்லி ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்துடும் உங்களுக்கு. டே பை டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கோர்ஸில் ஆட் ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் யாராவது மெயின்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், மெயின்ஸ் இம்ப்ரூவ் படிக்கணும், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா நம்ம கோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.